வேலூரில் சாலையோரம் நின்றிருந்தவர்கள் மீது தனியார் பேருந்து மோதி தூக்கி வீசப்படும் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் ஜான்சன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். ஜான்சன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. காட்பாடியில் இருந்து பாகாயம் வரை இயக்கப்படும் தனியார் பேருந்து நேற்று இரவு வேலூர் மக்கான் பகுதியில, அதாவது வடக்கு காவல் நிலையம் எதிரில் செல்லும் பொழுது தாறுமாறாக ஓட்டி சாலையோரம் ஆட்டோவில் ஏறி கொண்டிருந்த பயணிகள் மீது மோதியது. இதுல பெண்கள், குழந்தைகள் தூக்கி வீசப்பட்டுள்ளனர் மற்றும் சாலையோரம் இருந்தவர்கள், அதாவது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள், இருசக்கர வாகனங்கள் மீதும் மோதியுள்ளது. இதுல 3 கார்கள், 1 ஆட்டோ, 3 இருசக்கர வாகனங்கள் சேதமாகி உள்ளது. இது தொடர்பான பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது. இதுல 3 பெண்கள் உட்பட 5 பேர் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில விபத்து ஏற்படுத்திய ஊசூர் பகுதியை சேர்ந்த தனியார் பேருந்து ஓட்டுநர் ரவி சுந்தர் என்பவர் தாறுமாறாக இயக்கியதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ள நிலையில இதனை ஒட்டி பேருந்து ஓட்டுநர் ரவி சுந்தர் வேலூர் வடக்கு காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்து ஏற்படுத்திய பேருந்து ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும், மேலும் சேதமடைந்த வாகனங்கள் மீது உரிய இழப்பீடு வழங்க கோரியும் பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி ஜான்சன்.